சார் இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டு நியூஸ் என்னென்னா விஜய் வந்து அக்டோபர் 27 மாநாடு நடத்தினார். அன்றைக்கி வந்து கடைசியாக என்ன நன்றி சொல்லாமல் போயிட்டாரு. மாநாடு நடத்தின யாருக்கும் நன்றி சொல்லலை, அவசரத்தில் வந்து போயிட்டாரு, ஒரு ஆக்டராக வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறையா கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு மக்களை செஞ்சு நல்லா பேசியிருக்காரு சார். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையிலே ஏன்னா விஜயோடைய அந்த அக்டோபர் 27 மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு. அந்த மாநாடு தமிழகத்தில் எங்கே நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. வந்து திருச்சியா, திருநெல்வேலியா, மதுரையா, சேலமா, அப்படியே தாண்டி தாண்டி கடைசியில் வந்து விக்கிரவாண்டி, வி சாலை, விழுப்புரம், வி 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 வெற்றி வி விஜய் வி அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக வந்தது. அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு விவசாயிகள் நிலம் கொடுப்பார்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எழுந்தது. இதுக்கு அரசியல் பின்னணி அழுத்தலாம் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 86 ஏக்கர் நிலத்தை அந்த விவசாயிகள் விளை நிலத்தை அவர்கள் கொடுத்தாங்க. இப்போ கொடுக்கும் பொழுது விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, உங்கள் நிலங்கள் அது எப்படி கொடுக்குறீங்களோ மாநாடு முடிஞ்ச பிறகு அப்படியே திருப்பி கொடுப்போம். நான் மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த நிலத்தையே பாழ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதே போல் ஏறுகிறலாம் ஓட்டி சேடை அடித்து அதே மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தவிர என்னென்னா, நிலம் கொடுத்த அந்த விவசாயிகள்லாம் அந்த சமயத்தில் வந்து நிறைய மீடியாக்கள்லாம் பேசினாங்க. வரட்டும் விஜய் தான் வரட்டங்க, வந்து ஏதாவது எங்கள் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுவாரான்னு பார்ப்போம். அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கார், இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, வந்து நான் இது பண்ணட்டும். தொடர்ச்சியாக அவங்க சொன்னது வந்து இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கூட அந்த மாநாடு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாநாடாக நடந்துடுச்சு. வந்து மாநாட்டுக்கு முன் இருந்த நடிகர் விஜய் வேற, மாநாட்டுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வேற, அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த மாநாடு சமயத்திலேயே இந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வந்து விஜய் மீட் பண்ண போகிறாரு, அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்க போகிறாரு மாதிரியான ஒரு இது இருந்து ஒரு ஐடியா அப்படி இருந்தது. ஆனால் மாநாடு முடிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் மாநாடு முடிஞ்சு போச்சு, இவங்க மறந்து போயிட்டாங்கயா அப்படின்னு நினச்சிருந்தாங்க. விஜய இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த ஏற்பாடு கிட்டத்தட்ட 250 பேர் அந்த கொடுத்த நிலங்கள் கொடுத்த அந்த விவசாயிகள் குடும்பத்தை சேர்ந்த 250 மெம்பர்ஸை விக்கிரவாண்டியிலிருந்து பஸ் வச்சு பனையூருக்கு கொண்டு வந்து விஜயுடைய கட்சி அலுவலகத்தில் இன்னைக்கு மதியம் வந்து ஒரு சிறப்பு விருந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து மோந்திரம் போட்டிருக்காரு. இது தவிர 10,000 ரூபா கையில் கொடுத்துருக்காரு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், கடந்த 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஒருத்தர் நிலம் கொடுத்த ஒரு பெரியவர், அவருக்கு எனக்கு வந்து ஒரு காக்காணி நிலம் தாங்க இருக்குது, அதை வச்சு தான் நான் பயிர் வச்சு பொழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த அந்த மாநாட்டு அந்த அவ்வளோ நிலத்தில் ஒரு துண்டாவதுன்றது எனக்கு வேறு இதுவும் இல்லைன்னு அவருக்கு வந்து ஒரு கறவை மாடு கொடுத்தாங்க. கறவை மாடு கொடுத்துட்ட பிறகு நான் போச்சு, அந்த மாடு சரியாக பால் கறக்கிற அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்காரு. இப்போது முந்தின நாள் அந்த நல்ல பால் கறக்கிற ஒரு மாட்டை கொடுத்தோன்னா அவர் நான் எவ்வளோ பேரை ஒரு உதவி கொடுப்பாங்க, கொடுத்துட்டு திரும்ப அது நல்லா இல்லைனா வந்து அதெல்லாம் எப்போவுமே நடக்கிறது தான். வந்து ஒரு 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 பொருள் கொடுக்குறாங்க, ஒரு நிவாரண பொருள் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று உதவி செய்கிறார்கள் என்றால் இது சரியில்லைங்கன்னு சொல்லும்போது திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சுன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்தே பனை ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது. விஜய் எப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்ப போகிறார், எப்போ வரப்போகிறாருன்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ விவசாயிகள் அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ சொல்கிற மாதிரி அவங்க முகத்தில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த விக்கிரவாண்டியில் அந்த இடத்துல வி சாலையிலேருந்து நிறைய பேர்லாம் வந்து மீடியாக்களில் பேட்டிலாம் எடுத்தாங்க. எங்கள் ஊருக்கே பெரிய பெருமை ஆகிப்போச்சு. உண்மையிலே தான் வந்து கூகுளில் அதிகம் தேடப்பட்ட அந்த சமயத்தில் அதிகம் தேடப்பட்ட இடம் இந்தியாவில் வி சாலை தான். எங்கேயா இருக்குது இந்த வி சாலை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி. அதாவது வந்து சொல்லுவாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு குரல், அதே வந்து என்னன்றி கொண்டார்க்கும் அப்படின்ற ஒரு அந்த குரலும், அந்த 2 குரலுக்கும் பொருத்தமானவர் வந்து விஜய் அப்படின்னு தான் நிரூபிச்சிட்டார். ஓகே சார், ப்ரெஸ்ஸை பார்க்காம போயிட்டான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் எல்லாருமே வந்து. அப்புறம் மதில் மேலே வந்து இந்த கம்பி கட்டிருக்காங்க, அவ்வளோ பாதுகாப்பாக வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பாதுகாப்பாக அது பண்ணணுமா சார்? அது வந்து இல்லை உங்களுக்கு இந்த வாரிசு பட டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பனையூர் மீட்டிங்கை அவர் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு விஜய் நற்பணி இயக்கமாக இருந்த சமயத்தில் ஆரம்பித்தப்போ தான் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலேருந்து ஒரு பகுதியிலேருந்து இவ்வளோ பேர் தான் வரணும் போது ஆர்வத்தில் நிறைய பேர் கிளம்பி வந்து இந்த மரத்து மேலாம் ஏறினாங்க. மரத்து மேலே காம்பவுண்ட் சுவர் மேலாம் ஏறி பெரிய இதுவாகி அப்புறம் அவர் வந்து அவர் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து பின்னாடியே துரத்தின்னு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருந்தது. அதை தடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அந்த மாதிரியான இதுவே கிடையாது. கூப்பிட்ட வரைக்கும் கரெக்டாக வந்துட்டாங்க. வீட்டு முன்னாடி கூட நிறைய கூட்டம்லாம் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் மீடியாவை சந்திக்கலை அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, பொதுவாக அவர் மீடியாவை சந்திக்கலைன்ற ஒரு இது இருக்குது. இன்றைக்கி சந்திச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி என்னென்னா, அவ்வளோ பேர் இருக்காங்க மீடியா சும்மா வந்து எதுக்காக நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்ல. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக, அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுறதுக்காக, எங்களுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்காக ஒரு விருந்து வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். அது ஏன்னு தெரியல. அதுக்கு விஜய் தான் முடிவு பண்ண முடியும். ஒரு சமயம் அரசியல் களத்திற்கு முழுமையாக இன்னும் படம் இருக்குது, தளபதி 69 படம் இருக்குது. அந்த படத்தை முடிச்சுட்டு முழுமையாக இன்னும் அரசியல் களத்திற்குள்ளே இறங்கும் பொழுது நாம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிப்போம், மீடியாவை மீட் பண்ணிப்போம் ஒரு ஐடியாவில் இருக்காரான்னு தெரியல எனக்கு. ஓகே, சீமான் அவர்கள் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா,
இந்த மாதிரி வந்து எங்கள் கட்சியில் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் வெளியே போகல, நான் தான் வந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மற்ற கட்சியில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதுவும் இல்லாமல் ரஜினி சாரை மீட் பண்ணார்ல சார், அதை பற்றி அது இல்லைங்க, அது வந்து மாநாட்டிற்கு முன்னே என் தம்பி விஜய் என் தம்பி தான் எல்லாம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர், மாநாட்டுக்கு அப்புறம் என்னென்ன சொல்கிறது, லாரி அடிச்சு இதுவாக கூமுட்ட அரசியல் பண்ணுவேன் இப்படிலாம் வந்து எதிர்வினை இதுவெல்லாம் போட்டு பேசி அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ஒவ்வொருத்தராக அப்படி வெளியே வந்தாங்க. அந்த சமயத்தில் கொந்தளிச்சுட்டு எங்கே அவங்கள உறுப்பினர்கிட்ட காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் என் கட்சி இதுன்னு அப்படி சொன்னவர் திடுதிடுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியை போய் மீட் பண்ணிட்டாரு. இதே ரஜினிகாந்த் அவர்களை ஒரு கட்டத்தில் கன்னடக்காரரு மராட்டியர் இவருக்கு எப்படி அரசியல் வர்றதுக்கான இது இருக்குது, ஏன்னா அவர் அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி இறந்த பிறகு 2வது ரசிகர்களுடைய சந்திப்பு நடத்துகிறார் ரஜினி ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில். அப்போ தான் அவர் டிக்ளேர் பண்ணுற 234 தொகுதியில் நம்ம தனிச்சு நிற்போம், அரசியலுக்கு நான் வரேன்ட்டு உடனே சீமான் போய் அங்கங்கே வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருந்தாப்புல. ஆச்சா போச்சா இவர் என்ன ஆச்சு, இவர் வந்து கன்னடக்காரரு, 2வது வந்து இவருக்கு என்ன தெரியும், இவர் வந்து மராட்டியர் அப்படிலாம் முத்திரை குத்தி பேசின ஒரு நபர் இன்றைக்கி போயிட்டு பார்த்துட்டு வந்து நாங்கள் அரசியலையும் பேசியிருக்கிறோம் சினிமாவும் பேசியிருக்கிறோம், நாங்கள் பேசுனதே ஒரு அரசியலாக மாறி இருக்குது, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இப்படி சொன்னவர். சரி ஓகே, அது என்னென்னா 2026 நாம் தமிழருக்கு ரஜினி வாய்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருப்பாரான்னு நான் எனக்கு தெரியல. வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவர் சொல்கிற மாதிரி மேபி வந்து சினிமா சம்மந்தப்பட்ட சந்திப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் அடுத்து கூலி படம் பண்ணுறாரு, அப்புறமா நெல்சனுடைய இயக்கத்தில் பண்ண போகிறாரு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கடைசி படமாக ஏதாவது டிக்ளேர் பண்ணுறாரான்னு தெரியல. சீமான் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அரசியல் சம்மந்தமாக பேசியிருக்காங்க, இது மாதிரி ஆதரவு ஏதாவது கேட்டிருப்பாரா, வாய்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா 96 ரஜினி கொடுத்த வாய்ஸோடைய பவர் என்னன்னு தெரியும். வந்து இதெல்லாம் மீறி இப்போ ஒரு இது சொல்கிறாரு, வந்து எங்கள் கட்சியிலேருந்து நான் தான் எல்லா கட்சிக்கும் அமைச்சிருக்கிறேன், அவங்கெல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அவருக்கு என்ன தோணுதுன்னே தெரியல. வந்து ஏன்னா விஜயோடைய இந்த அசுர பலத்தை காமிச்சிட்டார் இல்லைங்களா ஒரு மாநாட்டில், அவர் கொஞ்சம் அதில் வந்து இதுவாகிட்டுருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, தமிழக அரசியலே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதை விஜய் நூல் பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறாருங்களே, அதுதாங்க அவருடைய பலமே. வந்து ஓகே சார், சூரியன் நடிச்சு கங்குவா படம் சார், கங்குவான்னு ஒரு படத்துக்காக பப்ளிக் பைட்டு தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தனிப்பட்ட கேள்வின்னா, இப்போ பப்ளிக் பைக் போட்டதால தான் படம் ஓடலை, படம் இதாகலை, ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அந்த இதுன்னு சொல்லிச்சு. படம் வரத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஒன்று பண்ணாங்களே சார், இந்த 2000 கோடி போவோம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், வாயை பழந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு பண்ணுற ப்ரொமோஷன் வந்து எங்களுக்கு அது ஏமாற்றமாக இருந்துச்சுல. இல்லை தம்பி, என்னென்னா நீங்கள் திரும்ப தான் இருந்தது அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒஸ்தின்னு நினைக்கிறாங்க. நான் பொதுவாகவே சொல்கிறேன், நான் நீங்கள் பகுத்தாய்வுதுன்னு ஒன்று இருக்குது. வந்து இந்த கண்டென்ட் சரியானதா, இது கரெக்டான இதுவா, இது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுமா, அதே போல் ஏதோ திட்டமிட்டு வன்மத்தோடு அந்த படத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து அடித்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. வந்து பப்ளிக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2000 கோடி இருக்கும், அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவன் காசு 190 ரூபா, யாரோ ஒருத்தர் 190 ரூபா ஒரு காசான்னு கேட்டிருக்காரு. வந்து 190 ரூபா ஒரு காசான்னு ஒரு கேட்குறது எப்படிங்க நியாயம்? வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ள அவன் படாத பாடுபடுறான். அப்படி ஒரு கேள்வி எப்படியாப்பட்ட கேள்வி? வந்து இன்றைக்கி அதெல்லாம் அதை நம்பி அவன் தேட்டருக்கு வந்து அந்த தேட்டருக்கு வெளியே கொந்தளிச்ச அந்த சம்பவம் தான் காரணம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு கருத்து சுதந்திரத்தில் எந்த விதத்திலும் தலையிட முடியாது. நம்ம சேனல்லே நான் பேசியிருக்கிறேன், நான் வந்து கருத்து சுதந்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ சின்ன பட ப்ரொடியூசர்லாம் என்ன கொந்தளிச்சு போயிருக்காங்க, அவங்க சொல்லலை, அவங்க ஏன் வாயை திறக்கலான்னு தெரியல. வந்து இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட 6-7 படம் சின்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அதெல்லாம் கங்குவாக்கிட்டலாம் நிற்கவே முடியாது, அந்த பட்ஜெட்லாம் நிற்கவே முடியாது. அவங்களால முடிஞ்சது ஒரு நல்ல கதை இல்லை, இதுதான் அதெல்லாம் ஒரு ஓப்பனிங்கே கிடையாது, யாரும் போக மாட்டேன்றாங்க, ஹீரோ வேல்யூ கிடையாது. அப்போ அந்த ஹீரோ வேல்யூ இல்லாத நல்ல கதைன்னு யார் சொல்ல முடியும்? வந்து மீடியாக்கள் தானே சொல்ல முடியும். பல பேர் வந்து இதுக்கு பயந்துனே போய் படம் பார்க்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் யார் ரிவ்யூ சொல்லக்கூடியவர்கள், ஏன்னா தேட்டர் முன்னாடி சொல்லக்கூடாது, தேட்டர் வாசலில் பேசக்கூடாது, FS வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, பப்ளிக் வந்து எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. வந்து இன்றைக்கி ஆர்ச்சே பாலாஜி சொர்க்கவாசன் ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் சூப்பராக பேசியிருக்காப்புல. வந்து ஒரு பிஸ்கெட்டு அது ஃபேக்ட்ரியில் இருக்குது தான், அந்த பிஸ்கெட்டு கடைக்கு வந்துருச்சுன்னா அந்த பிஸ்கெட்டை வந்து யார் வேணாலும் துட்டு கொடுத்து வாங்குறவன், இது வந்து உப்பு அதிகமாக இருக்குது, இதில் வந்து இனிப்பு இல்லை, இது நமுத்து போய்க்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இது மோசமாக இருக்குதுன்னு இமெயிலில் 10 பக்கம் லெட்டர் அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் யாருடைய சுதந்திரத்தையும் யாரையும் தடுக்க முடியாது. யூடியூப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இதில் அவங்களுடைய கருத்தை பதிவிடலாம். அப்படி நீங்கள் வந்து யாரும் இதுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனோட உள்ளே போய் படம் பார்க்குறானே அவன் ஃபோனை உங்களால் பிடுங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. வந்து வச்சுக்க முடியுமா, பிடிங்க வச்சுக்க முடியுமா உங்களால்?
மிக தரமான நியாயமான ஒரு கேள்வி. இதில் என்ன ஒரு கூடுதலான ஒரு விஷயம்னா, சொர்க்கவாசல் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா ட்ரீம்ஸ் வாரியர் எஸ்ஆர் பிரபு. அவர் தான் வந்து அந்த கங்குவா இதுவில் இருக்கார். அவங்க தான் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு 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 பொறுப்பில் இருக்கார். அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. வந்து அந்த அறிக்கையில் கூட ஏதோ பாரதிராஜா சைன் வந்து டிஜிட்டலாக போட்டேன்னு சொல்லி ஆமாங்க, அறிக்கையில் வந்து அந்த சைன் வந்து டிஜிட்டல் சைன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாக பாரதிராஜா அவர்களால் வயது மூப்பு காரணமாக ஒன்றும் முடியல. நான் அவருடைய அறிக்கையில் நிறைய நான் அப்போல்லாம் ஃபேக்ஸில் வரும் அறிக்கை எப்படி திரும்ப ஆரம்பிப்பார், என் இனிய தமிழ் மக்களேன்னு ஆரம்பிப்பார். இதில் பார்த்தா அவருடைய ரைட்டப் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக இல்லை. வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வந்து ஒரு 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 படத்திற்காக, ஒரு குடும்பத்திற்காக ஒரு சங்கத்தையே பயன்படுத்தியிருக்காங்கன்னா என்னங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது? அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ சொன்னால் அவங்கள திட்டுறீங்க, இது பண்ணுறீங்க. சரிங்க, ரிவ்யூவே பண்ண வேணாங்க, விடுங்க. நீங்கள் 2 வாரம் இல்லை 3 வாரம் தடையே வாங்க. இல்லை ரிவ்யூவே பண்ணக்கூடாதுங்க எவனோ, அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. சரி பாவங்க, சின்ன படம் ப்ரொடியூசர் பாவங்க. ஒரு தம்பி, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டைரக்டர், ஒரு புதுமுக டைரக்டரு ஒரு கதை சொல்லி ஒரு தயாரிப்பாளர் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? ஒரு தயாரிப்பாளர் பிடிச்சி அவன் நினச்சதை அது ஸ்க்ரீனில் கொண்டு வரது மிகப்பெரிய கஷ்டம். அந்த தயாரிப்பாளருக்கும் டவுட் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஷூரிட்டியும் கிடையாது. வெறும் பேப்பரை நம்பி 2 கோடியோ 3 கோடியோ 4 கோடியோ முதலீடு பண்ணுற அவருக்கும் ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவருடைய ப்ரெஷரு, அப்புறம் ஆர்டிஸ்ட்டுங்களுடைய ப்ரெஷரு, நீ புதுமுக டைரக்டர் உனக்கு கால்ஷீட் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கதையை நம்பி எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து மீடியா முன்னாடி காட்டி அந்த தியேட்டரில் கூட்டமே வரலன்னா அந்த இயக்குனருடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த இயக்குனருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த படம் தயாரித்த தயாரிப்பாளர் அடுத்து இந்த பக்கம் வருவாரா? கோடம்பாக்கம் பக்கமே வரமாட்டார், சுற்றின்னு போவார். வந்து நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு வழியாக போப்பா அப்படின்னு வருது. இதுதாங்க நடக்குது. சும்மா நீங்கள் ரிவ்யூ பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு தடை சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்க. அதெல்லாம் தப்பு. ஓகே சார், மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி.